வணக்கம். அதாவது சினிமா துறையை சார்ந்தவங்க பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. அது ஏன்னா 2017க்கு பிறகு ஏற்பட்ட அந்த ஒரு ஒரு தெய்வ குற்றம்னே சொல்லலாம் அத. அந்த மாதிரி ஒரு தவறு சினிமா துறையை சார்ந்தவங்க நடத்திட்டாங்க. அதனால தான் இந்த பிரச்சனைகள் தமிழக சினிமாவ வாட்டி வதைக்குது. அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா 2017ல முதல்ல பாதிக்கப்பட்டது பிரபுதேவா. யங் மங் சன் திரைப்பட ஷூட்டிங் கும்பகோணத்துக்கு பக்கத்துல நடத்த போகும்போது ஆரம்ப நாளே மிக பெரும் விபத்தாகி அந்த திரைப்படம் அதோட கைவிடப்பட்டது. 2025 தான் திரும்ப ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது சங்கர் இயக்குன இந்தியன் பார்ட் 2 அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகிட்டே இருந்தது. ஒரு நாள் சினிமா படப்பிடிப்பின் போது அந்த கதாநாயகி, படத்தின் இயக்குனர், கதாநாயகன் கமலஹாசன் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஷூட்டிங்ல இருந்த கிரேன் அப்படியே சாஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் அருகில விழுந்தது. ஒரு மரண பயத்தை உண்டாக்குனது. மயிர் இலையில தான் இந்த 3 பேரும் உயிர் தப்பினாங்க. அதுக்கு பிறகு இந்த நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் விஷால் அவர்கள் பல பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு ஆகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த 5 வருஷமா அவரு உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. அது 2024ல தான் பப்ளிக்கு தெரிஞ்சது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சினிமா துறையை சார்ந்தவர்களே இந்த 2017க்கு பிறகு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான் கடுமையாக பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அது ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், ஜெயம் ரவி ஆகட்டும், இசையமைப்பாளர்களாகட்டும், டெக்னீஷியர்களாகட்டும், தயாரிப்பாளர்களாகட்டும், சினிமா துறையை சார்ந்த எல்லாருமே மிக கடுமையாக பாதிச்சுக்கிட்டு வர்றாங்க. அது என்ன காரணம் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக அந்த நடிகர் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் இவங்கள யாரையாவது சந்திக்க முயற்சி பண்ணி யாரையும் சந்திக்க முடியாததால நான் இன்னும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிச்சயமா என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா நான் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.